மோடிஜி வருவார், அமித்ஷா வருவார், எடப்பாடி வருவார். கேளுங்க, மோடி அண்ணாச்சி 100 நாள் வேலை என்னாச்சு, எடப்பாடி அண்ணாச்சி 100 நாள் வேலை. 100 நாள் வேலை யாரு கொண்டாந்து? அன்னை சோனியா காந்தி. இதை ஒழிக்கிறது யாரு? இப்போ மோடியும் எடப்பாடியும். கிராமம் கிராமமா சொல்லணும். 100 நாள் வேலை மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டம் என்னாச்சுன்னு கேளுங்க. அன்னை சோனியா காந்தி உலகமே பாராட்டுச்சு, வேர்ல்டு பேங்க் பாராட்டுச்சு, ஒபாமா இந்தியாவுக்கு வந்து பாராட்டினார். இதே மாதிரி திட்டம் உலகத்திலேயே. அந்த திட்டத்தை நசுக்க மோடி பார்க்கிறார். என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாரு? நாடாளுமன்றத்தில் பிஜேபி நெவர் எவர் என்றது தமிழ்நாடு. காங்கிரஸ்காரங்க டிஎம்கே எல்லாம் மனசுல வச்சுக்கணும். RSS பிஜேபியும் ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் விடக்கூடாது. சொல்லுங்க, பிஜேபி பிஜேபி தான் நிக்கிறீங்க. எல்லாம் நினைப்பாங்க ராஜேந்திர பாலாஜி நிக்கிறாரு, ஏடிஎம்கே இரட்டை அலைகளும் ஏடிஎம்கே ஒரு மாஸ்க் புகமூடி போர்வையை போர்த்திட்டு வர்றாரு மோடியும் அமித்ஷாவும். இங்க நிக்கிறது பிஜேபி. ஒரு ஓட்டு போட்டாலும் யாருக்கு போகும்? அது பிஜேபிக்கு போகும், மோடிக்கு போகும். நம்ம தமிழ்நாட்டை எப்படி உத்தரப்பிரதேச புல்டோசர் பறிச்சு அடிக்கிறாங்க. நம்மளுடைய இஸ்லாமிய பெண்கள் பர்தா போட முடியாது, நம்ம வீட்டு பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட முடியாது, டி ஷர்ட் போட முடியாது, சுடிதார் போட முடியாது, எல்லாத்துக்கும் பேன். இங்க தான் முகத்துல ஊத்துவான். RSS பஜ்ரங்கல் விஸ்வ இந்து பரிஷத் பெண்ணுங்களா கிண்டல் பண்ணுவோம், அடிப்பாங்க. அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, வீடு விழா போய் சொல்லணும். வீடு விடாத பிரச்சாரத்தை கேம்பெயினிங் எப்படி இருக்கணும்? RSS பிஜேபி தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடத்துறாங்க. என் தொகுதியில் எடுத்துங்க, ஸ்ரீபெரும்பூர்ல நேற்றுக்கு 4 மினிஸ்டர் பிஜேபி மினிஸ்டர் வந்திருக்காங்க. அங்க பிஜேபி நிக்குது, ஸ்ரீபெரும்பூர்ல ஏடிஎம்கே நிக்கிறார். எனக்கு எதிராக நிக்க வைக்கிறாங்க. ஆனா பிஜேபி வேலை பார்க்கலாம். எதுக்காக? இந்த மண்ணை பிடிக்க வேண்டும், இந்த மண்ணை கைப்பற்ற வேண்டும். தமிழ்நாட்டு மண் ஒருபோதும் பிஜேபிக்கும் RSS உகந்த மண் இல்லை, இல்லையா? உனக்கு சொல்லுங்க இல்லன்னு. என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுடைய விலை மதிக்க முடியாத சின்னம் சமூக நல திட்டங்கள், சமூக நீதி திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் கை சின்னத்தில் ஒரு அருமையான வேட்பாளர், அற்புத வேட்பாளர், அபூர்வ வேட்பாளர், நம்முடைய அசோகன் அண்ணாச்சி அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியுங்கள்.